சொல்லலாம் விஜய் சித்து லாக வந்து நான் ஒண்ணு கூட பார்த்தது கிடையாது. லாக்ஸ்லாம் நான் பாக்குறது கிடையாது. பட் கேள்விப்பட்டிருக்கேன். நான் டிராகன் படம் கண்டிப்பா வந்து படம் பார்க்கணும். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை விட வந்து படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. போர் அடிக்காது. நல்ல படம் பார்க்கணுமா வந்து டிராகன் படம் பாருங்க, அவ்வளவுதான். பொண்ணுங்களுக்கு வந்து ரகட் பாய்ஸ் தான் பிடிக்கும், கெட்ட பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு கதை வந்து இங்க இருக்குது, சென்டிமெண்ட் இருக்கு. அது கிடையாது. பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல பசங்களை தான் பிடிக்கும், கெட்ட பசங்களை ரசிப்பாங்க, ஆனா வாழ்க்கை துணையா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற கதைய அழகா பிரதீப் ரங்கநாதனை வச்சு போர்ட்ரே பண்ணிருக்காரு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட வந்து பார்க்கலாம். ஒன்னும் அங்க வல்காரிட்டியும் இல்ல, ரொமான்ஸும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. சூப்பரா போர்ட்ரே பண்ணி எடுத்திருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபேமிலி ஆடியன்ஸ், பூமர் அங்கிள், 40+ எல்லாருமே வந்து பார்க்கலாம். அருமையா எடுத்திருக்காங்க. அது உண்மையா ஒண்ணு சொல்லிக்கிறேன், சூரியவம்சம் படத்துக்கு அப்புறமா ஒரே பாட்டுல பெரிய ஆளானது இங்கதான். எனக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு மாதிரி வாய்ப்பு இருந்தா சில இதுல நம்ம லாஜிக்கலி பார்க்க கூடாது. லாஸ்ட்ல கூட ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து யூனிவர்சிட்டியில வந்து மார்க் சேசிங்லாம் இருக்கு, அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுதான். பட் ஓகே, ஒரு சென்டிமெண்ட் வேணும்ன்றதுக்காக அதை வச்சிருக்காங்க. படம் ஓகே, நல்லா ஓகே சார். கடைசியா கல்யாணம் பண்ணும்போது வந்து எல்லாத்தையும் உண்மையை ஒத்துப்பார்ல, அது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. யார் ஒத்துப்பா சொல்லுங்க? இல்ல நான் ஒத்துப்பேன் அந்த மாதிரி நம்ம ஒத்துப்பா. ஒரு சென்டிமெண்ட் தேவைப்படுது நம்மளுக்கு. லாஸ்ட்ல வந்து அப்படியே ஃபீல் பண்ண வைக்கணும்னா நம்மளுக்கு நம்ம வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு எமோஷனல் வேணும், சென்டிமெண்ட் வேணும். லாஸ்ட்ல நான் அழுவணும், என்ன எப்படின்னா அழுவ வச்சு அனுப்புடா, அதுக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர்த்து அந்த ஒரு சீனுக்காக நம்ம மொத்தத்தையும் குத்தம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. எல்லா கேரக்டரும் சூப்பரா இருக்கு. படத்துல சித்து நல்லா பண்ணிருக்காரு. சித்துவோட ஹர்ஷத்துக்கு தான் வந்து எக்ஸ்ட்ராவா கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அவங்க வீலாக் பண்றாங்களா? இப்ப வீலாக் பண்றது நல்லா இருக்கு இல்ல தியேட்டர்ல பாக்குறப்ப? இல்ல, ஆக்சுவலா உண்மையா சொல்லலாம் விஜய் சித்து லாக வந்து நான் ஒண்ணு கூட பார்த்தது கிடையாது. லாக்ஸ்லாம் நான் பாக்குறது கிடையாது. பட் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு தான். பட் விஜய் சித்துக்கும் ஆடியன்ஸ் இருக்கு. அந்த ஆடியன்ஸ்லாம் கை தட்டும் போது நம்மளுக்கு தெரியுது, நல்லா பண்ணிருக்காரு. விஜய் சித்து நல்லா நடிச்சிருக்காரு. பிரதீப் ரங்கநாதனை வந்து இந்த டீம் எல்லாம் வந்து அஸ்வத் வந்து அழகா யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். பட் எனக்கு பிடிச்ச கேரக்டர் மிஷ்கின் கேரக்டர் தான். நல்லா இருக்கு. மிஷ்கின் கேரக்டர் பத்தி ஒரு சீன் சொல்லுங்க. மிஷ்கினா அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர் வந்து ஒரு ரஃபாவும் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை நல்வழியிலையும் எடுத்துட்டு போகணும். ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு செய்யும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கணும். அந்த வாய்ப்பை வந்து மிஷ்கின் சார் கொடுக்குறாரு. அது எல்லாருமே கொடுப்பாங்களான்னு கொடுக்க மாட்டாரு. நான் கூட எங்க இவரு ரோல் வந்து தப்பா போயிடுமோன்னு பார்த்தேன். நல்லாவே சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. நான் பாராட்டுறேன், உண்மையிலே படம் நல்லா இருக்கு. ரேட்டிங் ஒரு 7.2 கொடுக்கலாம். ஒரு 3 weeks 4 weeks 1 month நல்லா ஒரு ரன்னிங் செட் அந்த படம் இப்பலாம் வந்து 1 month ஓடுமான்லாம் தெரியாதுங்க. 2 weeks ஹவுஸ்ஃபுல்லா ஓடுங்க. நல்லா ஓடுங்க. நீனே எதிர்பார்க்க எத்தனை நாள் ஓடுன்னு எதிர்பார்க்கறேன்? எனக்கு நல்ல படம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிங்க இந்த படம் வசூல் பண்ணணும்.